ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது திருவசனம். தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் நீங்கள் சரி கட்டாமல் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிப்பதற்கு அழைக்கப்பட்டவர் என்று அறிந்து நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள். கர்த்தருடைய வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. நம்மை ஒருவர் சபித்து விட்டால் நாம் அவரை சபித்து விடுகிறோம். நம்மை ஒருத்தவர் உதாசீனப்படுத்தி விட்டால் நாம் அவர்களை எப்பொழுது உதாசீனப்படுத்தலாம் என்று நேரம் பார்த்து காத்திருப்போம். ஆனால் அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் அழைக்கப்பட்டதே ஆசீர்வாதத்திற்கு என்பதை அறிந்து நாம் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாம். அப்படின்னா என்ன? எனக்கு தீமை செய்கிறவர்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசீர்வதிக்க மனம் வருமா? வரணும். கிடைக்குமா? கிடைக்கணும். நமக்குள்ள அந்த எண்ணம் தோன்றுமா? தோன்றணும். இதுதான் கிறிஸ்துவின் சாயல். நமக்கு ஒரு ஆள் தீமை செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தீமை செய்தவர்களை தேடி போய் தீமை செய்வது ஒரு பெரிய வேலை இல்லை, செய்தரலாம். ஆனா சமாதானம் பண்ணுகிற நீங்கள் பாக்கியவான்கள் அப்படிதான வேதம் சொல்லுது. அப்ப நாம சமாதானம் பண்ணுகிறவர்களா, ஆசீர்வாதத்துக்காக அழைக்கப்பட்டவர்களா நாம் அறியணும். இப்ப ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, நீ போகிற தேசம், அதாவது நான் உனக்கு காண்பிக்கிற கொண்டு போகிற தேசம், அது கானான் தேசம். அந்த தேசத்தில் சபிக்கிறவன் இருப்பான். அதனால நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். என்னன்னா, உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். இப்ப நமக்கு புரியணும் என்னன்னா, நமக்கு விரோதமை ஒருவன் சபிக்கிறான், தீமை செய்கிறான் அப்படின்னா நம்ம அப்படியே போற போக்குல அவனை ஆசீர்வதிச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். ஆசீர்வதிச்சுன்னா தீமை செய்யாம, அதை கண்டுக்காம, அந்த தீமையை பொறுத்துக்கிட்டு ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்துட்டு நாம நம்ம வேலையை பார்த்தா பரலோகத்தின் தேவன் அதை கவனிப்பார். நீங்க ரொம்ப கவனமா பார்க்கணும். பரலோகத்தில் இருக்க தேவன் அதை உற்று கவனிப்பார். அவர் பார்த்து கொள்ளுவார். அதனால ஆண்டவரே நீங்க தீமை செய்யறீங்களா, அவனை அழிச்சிட்டீங்களா, அப்படி இல்லை. அவர் அவர் தீமை செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறார், அது அவருடைய வேலை. நாம் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு நாம மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். காரணம், நாம் ஆசீர்வதிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். We are all called for blessings. ஆசீர்வாதத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். நாம இப்படி அந்த கசப்பு, அந்த வைராக்கியம், அந்த தீமை நமக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ள என்ன தெரியுமா வராது? தேவனுடைய ஆசீர்வாதம் வராது. இப்ப ஒரு மனிதன் தீமை செய்யறான். அந்த மனிதன் தீமை செய்கிறவன நம்ம என்ன பண்ணுவோம்? மனதிலே சபிப்போம். அவன் நல்லா இருப்பானா, இந்த மாதிரி பண்றான், எனக்கு அவனை கர்த்தர் சும்மா விட்டு வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா பரலோகத்து தேவன் அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைய பத்தி என்கிட்ட நீ ஏன் குறை சொல்ற, என் பிள்ளைய பத்தி என்கிட்ட குற்றப்படுத்துற அப்படி நம்ம கிட்ட கோபப்படுவார். நாம செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஏசப்பா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நீங்க பார்த்து கொள்ளுங்க, அது என் மனதை பாதிக்க கூடாது
அது என் மனதில் வேதனையை கொண்டு வரக்கூடாது. அது என் மனதில் காயத்தை கொண்டு வரக்கூடாது. எனக்கு தீமை செய்ய துடிக்கிறார்கள். The people who want to do harm for me, எனக்கு தீமை செய்ய துடிக்கிறாங்க. ஆனா நீங்க அதை பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுத்துட்டு நகர்ந்து அந்த ஒப்பு கொடுத்துட்டு அங்கிருந்து எட்ட வந்துடணும், விலகிடணும். கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. அவன் தீமை செய்யறா, நமக்கு விரோதமா பேசுறா, நமக்கு விரோதமா பொல்லாத காரியங்களை செய்யறா, நமக்கு விரோதமா தீட்டான காரியங்களை நடப்பிக்கிறா, கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. ஒரு சமயம் ஒரு ஊழியத்துல போயிருக்கோம். அப்ப அங்க தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அத வெளியரங்கமா சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். ஒரு நபரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அந்த நபர்கிட்ட நான் சொல்றேன், உங்களை குறித்து கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றார். உங்களுக்கு நான் தனியா சொல்லவா, சபையில சொல்லவா? கேட்கணும்ல. அப்ப அவங்க சொன்னாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், இங்கே சொல்லுங்க. பெரிய ஆண்டவருடைய வார்த்தையாமே, ரொம்ப நக்கலா. ஆனா அது ஆண்டவருடைய வார்த்தை, ரொம்ப எச்சரிப்பான வார்த்தை. அதனால தான் நான் சொன்னேன், தனியா சொல்லவா, இங்க சொல்லுவா. அங்க தனியானா பக்கத்திலேயே ஒரு அறை இருக்கிறது. அதுல அங்கேயும் சமைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைய கூப்பிட்டு அங்க அந்த அம்மாவை கூப்பிட்டு அங்க சொல்லிடலாம். ஆனா அவ சொன்னது என்னன்னா, எங்கே சொல்லுங்க. சொல்லிட்டேன், நீ என்னென்ன மாதிரி காரியங்களை செய்கிறாய், கர்த்தர் உன்னை எச்சரிக்கையா இருக்க சொல்லுகிறா. வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு தூரப்பட்டு போய் நீ என்னென்ன காரியங்களை செய்கிறா. அவ என்ன நினைச்சிருக்கா, அந்த அம்மா தான் செய்கிறது யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிருந்தா. அவ செய்யற பாவம், அதாவது அந்த அந்த ஊர்ல அந்த பகுதியில் ராத்திரில நடக்கவே பயப்படுவாங்க. ரோட்ல எழும்பி நடப்பதற்கே ஜனங்கள் அச்சப்படுவார்கள். ஏன்னா மிருகங்கள் வரும், காட்டு மிருகங்கள் வரும், ஓநாய்கள் வரும், சிறுத்தை வரும், புலி வரும், ஆனை வரும், இப்படி நிறைய காரியங்கள் அங்க இருக்கு. அவ வீட்டுல அந்த அம்மா வீட்டுல இருந்து புறப்பட்டு ஒரு இடத்திற்கு, அவ பாவம் செய்ய போகிற இடத்திற்கு தூரம், மிட் நைட்ல எழும்பி, வீட்டுல எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் மிட் நைட்ல எழும்பி இவ போயிருக்கா. யாருக்குமே தெரியாது நினைச்சா. கர்த்தர் பாருங்க, அதை தனியா தான் சொல்லணும்னு கூப்பிட்டேன். நீங்க, நான் அந்த அம்மா கிட்ட சொன்னேன், நீங்க தனியா வாங்க, அங்க பக்கத்துல வாங்க. ஏன்னா இங்க எல்லாம் சபையாரெல்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அங்க வந்தாக்கா சொல்லிடலான்னு பார்த்தா அங்கே ஆட்கள் இருக்காங்க. அங்க தனியாலாம் இல்லை, ஆட்கள் இருக்காங்க, சமைத்து கொண்டிருக்கிறாங்க வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பது. அப்போ இவங்களை கூப்பிட்டு சொல்லிடலாம் கடைசி ஜபத்துல அப்படின்னா, அதம்மா சொல்லிச்சு, ஓப்பனா சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நேரா அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட போய் சொல்லி, இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்லிட்டான், ஆண்டவர் வெளிப்படுத்தினாருன்னு சொல்லிட்டான். இவன் எப்பயோ ஆளை வச்சு பார்த்துருக்கான், கண்காணிச்சிருக்கான். அவனுக்கு வாடிப்பு பையன், அவனுக்கு உடனே ஏறி அவனை கொன்றணும். உன்னதானே சொன்னா, அவனை உயிரோட வைக்கக்கூடாது, கொன்றணும். இப்ப பாருங்க, தீமை செய்கிறவர்கள் அப்ப என்ன ஒரு இடத்துல பிளான் பண்ணி வர வச்சு என்னை கொல்லுவதற்கு, வெட்டுவதற்கு ஆட்கள் எல்லாம் செட் பண்ணி அவங்க ஒரு இடத்திற்கு என்னை வர சொல்லுகிறார்கள். வர சொல்றாங்கன்னா, ஒரு ஜெபத்திற்கு போவதற்காக நாங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி போகணும் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்குறாங்க. அப்ப நாங்க போனோடனே ஏன் கூட இருந்தவருக்கு இந்த மேட்டர் தெரியும். அவர் என்ன பண்ணிட்டாரு, என்னை விட்டுட்டு, அந்த பாருங்க எவ்வளவு நல்லவன்,
அவனை மெட்டிருக்காங்க, நீ கொண்டு வரலன்னா அவனை உன்னை உதைப்போம். அப்போ அந்த ஆள் என்ன பண்ணிட்டான், என்னை கொண்டு போய் அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு வால்பாறையில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல் வாசலில் இறக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணேன். நாங்கள் போயிட்டு அந்த பிரின்ஸிபால்கிட்ட பார்த்துட்டு ஒரு காரியம் பேசிட்டு வரேன். நானும் சரி நீங்கள் போயிட்டு வாங்க. எனக்கு நடந்த சம்பவம் தெரியாது. நம்ம ஆண்டவர் சொன்னதை சொன்னால் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் இதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. அங்கதான் நிற்கிறேன், 1 மணி நேரம் நிற்கிறேன், காலெல்லாம் வலிக்குது. நான் பார்க்குறேன் இந்த ஆள் வருவானான்னு பார்த்தா 1 மணி நேரம் வரல. இந்த ஆள் 1 மணி நேரம் கழிச்சு வந்து அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல, அவர் 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டார். நானும் வீட்டுக்கு போயிட்டேன். நான் போனதுக்கு அப்புறம் சொல்லியிருக்கானுங்க, அவன் இங்கே தானே வந்திருக்கான், எங்கே போனான்னு தெரியலையே, அவன் கண்களுக்கு நான் மறைக்கப்பட்டிருந்தேன். அதான் உண்மை, 100% உண்மை. கண்களுக்கு நான் மறைக்கப்பட்டிருந்தேன். முடிஞ்சுதா? இப்ப இவ்வளவு காரியம் செஞ்சதுக்கு அப்புறம் 1 வாரம் கழித்து அந்த நபர் என்னை கூட்டு போய் அங்க இறக்கி விட்டாரு. அந்த நபர் சொல்றாரு, உன்னை இதுக்காக தான் அழைத்தாங்க. நான் சொன்னேன் நீ பயந்துருவேன் தான் நான் சொல்லலை. அவங்க என்ன மிரட்டியிருந்தாங்க, என் குடும்பத்தை மிரட்டியிருந்தாங்க, அதனால ஒன்றும் செய்ய முடியல. நான் சொன்னேன் இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் பார்த்துக்கொள்வார். இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பையனுக்கு வேறொரு பொண்ணுக்கும் கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு அழைப்பதை தந்திருக்காங்க. இப்போ கல்யாணத்துக்கு என்னாலும் போக முடியல. அந்த பையனுக்கு வீட்டில் போய் பார்த்துட்டு ஒரு ஜோம் பண்ணிட்டு வான்னு சொல்லி எங்கள் வீட்டில் கேட்குறாங்க. நானும் சரின்றேன். தனியாக தான் கிளம்பி போய் அந்த பையனுக்கு ஒரு கிஃப்டை கொடுத்துட்டு பார்த்து ஜோம் பண்ணிட்டு அங்கேருந்து நான் திரும்ப வந்துட்டேன் எங்கள் வீட்டுக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு போகிறதுக்கு 14 மணி நேரம், வர்றதுக்கு 14 மணி நேரம் பிரயாணம். போய் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஆசீர்வதிச்சு தான் வந்தேன், சபிக்கலை. ஆண்டவரே இவன் தானே ஆண்டவரே ஆள் வச்சான், இவனை நாசமாக போ நத்தி, அவன் குடும்பம் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, அவனை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா இது ஒரு வாய்ப்பு எனக்கு. அவனுக்காக நான் ஆசீர்வதித்து ஜெபிப்பதற்கு எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. அதை பயன்படுத்தி நான் வந்துட்டேன். நீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் குடும்பத்தில் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட்டது. அவங்க அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் மறைத்தார்கள், எனக்கு தெரியாம வச்சுக்கிட்டாங்க. ஆனா ஒரு காலகட்டம் வந்தபோது எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லி மீண்டும் ஆண்டவரே அவனுடைய பாவங்களை மன்னியும் என்று பரிந்து பேசி ஜெபிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினான். இந்த காலை வேளையில் தீமைக்கு தீமை அல்ல, உதாசீனத்துக்கு உதாசீனம் அல்ல, கர்த்தர் தம்முடைய கிருபையை நமக்கு தந்திருக்கிறார், தயவை தந்திருக்கிறார், ஆசீர்வதிப்பதற்கு அழைத்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப நீங்க ஆசீர்வதிக்கத்தான் வேணும். மீறி அவன் தீமை செஞ்சானா கர்த்தர் பார்த்துக்குவாரு. You gave all things to God's hand. அவர் பார்த்து கொள்ளுவார், அவர் நடத்துவார், மேன்மைப்படுத்துவார். இந்த காலவெல்ல நீங்க சோகமா தானே இருக்கீங்க, எனக்கு இவன் தீமை செஞ்சுட்டா, என்னை உதாசீனப்படுத்திட்டா, அவமானப்படுத்திட்டா, அவன் ஆண்டவரே அப்படிதான் நினைக்கிறீங்க. No, bless them because you are called for blessing. Bless them. God will take care about everything in your life. வாழ்க்கையில கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். வாழ்க்கையில என்னெல்லாம் ஆண்டவர் செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும். உன்னை துன்பப்படுத்துறவங்க சோகப்படுத்துறவங்கள ஆசீர்வதிக்கணுமோ அவருக்கு என்ன செய்யணும் ஆண்டவருக்கு தெரியும். அவர் பாதையில் நடத்திட்டு போறாரு. நாம் ஆசீர்வதிக்க வேண்டியதை அல்லாமல் சபியாதிருங்கள். ஆமேன், ஆமேன்.